Hi மக்களே, welcome to Middle Class Hi. YouTube channel. Hi சந்தோஷ். Hi. ஆக்சுவலி இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிளோட 4th எபிசோட்க்கு வந்திருக்கோம். நேற்று 3rd எபிசோட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்க்காக பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட் இந்தியன் அண்ட் செகண்ட் எபிசோட் போக்கிரிக்காக பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வேற இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா அதை பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியன் மூவியை விசிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா பாருங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் பார்க்க போற 4th எபிசோட் என்னன்னா மகாராஜா மூவி. மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம். விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சு கடைசியா ஒரு சில படங்கள் நல்லாவே போல. ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி படமா வந்திருக்கு மகாராஜா. நிதிலன் சுவாமிநாதன் வேற எடுத்திருக்காரு. அவர் ஒரு குரங்கு பொம்மைன்னு ஒரு நல்ல படம் எடுத்த டேரக்டர் வேற. நாளை இயக்குனர்ல இருந்து வந்த டேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அந்த எபிசோட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு குட்டி ரீகேப் மட்டும் சொல்றேன். மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க். படத்தோட கேரக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். கேரக்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், எப்படி அவங்க படத்தோட கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட், படத்தோட டேர்னிங் பாயிண்ட் என்ன, எங்க இருந்து படம் ஒரு திருப்பு முனை வருது கதையில அப்படிங்கிறது தான் பிரேக்கிங் பாயிண்ட். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா டேக்அவே, அந்த படத்துல இருந்து நமக்கு என்ன டேக்அவே இருந்தது, அந்த கேரக்டர்ஸ் மூலியமா நமக்கு என்ன டேக்அவே இருந்தது அப்படிங்கிறது தான் தேர்ட் செக்மெண்ட். ஸோ வித் தட் நோட் வில் ஸ்டார்ட் த 4th எபிசோட் ஆஃப் மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள். மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துட்றேன். படத்தை இன்னும் பார்க்காதவங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது நாங்க கேரண்டி. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க்ல எந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் எடுக்க போற சந்தோஷ்? மகாராஜா விஜய் சேதுபதியோட கேரக்டர் தான். ஸோ மகாராஜா மகாராஜா ஏற்ற மாதிரி அவர் மகாராஜாவா இருக்க மாட்டாரு. ஆனா அவர் கேரக்டர்ல மகாராஜாவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மகாராஜா பொறுமையா இருப்பாரு இந்த கேரக்டர். அந்த மகாராஜா கேரக்டர் ரொம்ப இது இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ற ஆளா இருப்பாரு. எந்த விஷயமா இருந்தாலும் அது ஃபேஸ் பண்றதை பொறுமையா பேசி தான் பண்ணுவார். எதுவுமே கத்திலாம் சொல்ற ஆளாவே இருக்க மாட்டாரு. எந்த விஷயம் செஞ்சாலும் பொறுமையா இருப்பாரு. எந்த விஷயம் செஞ்சாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவார் ஆளா இருக்காரு. செகண்ட் அவரோட ஸ்ட்ராங் பிலீவ். ஏதாவது விஷயம் பண்றாருன்னா அது ஸ்ட்ராங் பிலீவ் பண்றாருன்னா அதை அதுல எந்த இதுவும் சேஞ்சஸும் இல்லை. ஒரு விஷயம் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன், அது நம்பி செய்யறாருன்னா அது கண்டிப்பா அதுதான் பண்ணுவார். அதுல மாற்றமே இல்லை. அது ஒரு சீன்லயும் காமிச்சிருப்பாரு. அவர் ஒரு ஒரு கம்பியை பிடிச்சாருன்னா விடவே மாட்டார். ஸோ அதுதான் அவரோட இது. அதே மாதிரி சாரி சொல்லுங்க ஒரு சீன்ல சொல்லுவாங்க அவங்க கிட்ட, இந்த சாரி சொல்லுங்கன்னு சொல்ற வரைக்கும் அந்த கேரக்டர் இருக்கும். அது இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. செகண்ட் விக்கி அப்படியே ஸ்டக் ஆயிட்டாரு. ஓகே சரி. அதுக்கப்புறம் அவர் பொறுமையா இருக்கிற கேரக்டர் தாண்டி மத்தவங்களுக்காக பண்ற யோசிக்க, தனக்காக யோசிக்கிற ஆளா இருக்க மாட்டாரு. மத்தவங்களுக்காக யோசிக்கிற ஒரு ஆளா இருப்பாரு. அதுதான் அவர் பொண்ணு நம்பிட்டு இருப்பாரு. ஒரு விஷயத்தையும் அவங்க பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவாரு, பொண்ணுக்காக செய்வாரு, பொண்ணுக்காக மட்டும் யோசிக்கிற ஆளா இருப்பாரு. தனக்காக எதுவுமே யோசிக்க மாட்டாரு. நம்ம பல பேர் தனக்காக யோசிக்கிறதோட மக்களுக்காக மத்தவங்களுக்காக யோசிக்கிற ஆளா இருப்பாரு. அந்த கேரக்டர் அவர் அதிகமா இருக்கிற மாதிரி. அதுவும் அது தனக்காக ஒரு விஷயத்தையும் யோசிக்க மாட்டாரு. மத்தவங்களுக்காக யோசிக்கிற ஆளு சில பேர் தனக்காகவும் சம்டைம் யோசிப்பாங்க. ஆனா இவரும் அப்படிலாம் இல்லை. தனக்காக எந்த விஷயம் ஆசையும் படாத ஒரு ஆளா இருப்பாரு. தனக்காக எதுவுமே செஞ்சுக்க ஆளா இருக்க மாட்டாரு. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஒரு விஷயத்துல அந்த பொண்ணு ஒரு விஷயம் நடந்துரும், அதுக்காக எவ்வளவு வேணா இறங்குற ஆளா இருப்பாரு. அதுதான் அந்த சீன் கொலை பண்ற கேரக்டரா இருக்கும். அவர் அந்த மாதிரி ஆளா இருக்க முடியாது. எவ்வளவு பொறுமையான ஆளு எப்படி அது அந்த அளவுக்கு போக முடியும்? நமக்கு அது கேரக்டர் பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் போன ஆரம்பமா இருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் ஃபைட் பண்ணி அவர் யோசிக்கிற ஆளா இருந்தாலும், ஆனா அவர் இறங்கி நம்ம பேரே கேட்டு போனா, உயிர் போனா, எது பண்ணலாம் பரவாயில்ல, அவனை கொல்லணும் முடிவு பண்ற ஆளா இருக்காரு. தனக்காக யோசிக்கும் போது மட்டும் இல்லாம சரி மத்தவங்களுக்காக யோசிக்க மாட்டேன், அவனுக்காக என்ன வேணா செய்யற ஆளா இருக்காரு. ஸோ அது ஒண்ணு பண்றாரு. அதுக்கப்புறம் சுத்தமா ஆசையப்படுற ஆளா, எந்த ஆசையும் இல்லை. நீ இந்த காசு கொடுத்தா நீ என்ன வேணா பண்ணலாம், ஐயோ நம்ம அதிகமா சம்பாதிக்கணும் ஆசைப்பட மாட்டேற, எதுவுமே ஆசைப்பட மாட்டாரு. அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். தனக்காக யோசிக்கிறது மத்தக்காக யோசிக்கிறது நிறைய பேர் அடிப்படுற ஆளா இருப்பாங்களே, அந்த இதுதான் இருக்கும் இந்த பேரத்தையும். மகாராஜா அதுதான். உனக்கு நான் மகாராஜா பத்தி பேசுறேன். மகாராஜா பத்தி பேசுறப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது. இதை வச்சுதான் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணிருப்பாங்கன்னு. இந்த சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதுவான மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல வெறியாயி கோவத்துக்கு வெகிண்டு எழுந்தா யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதுதான் அந்த கேரக்டரா இருந்தது. அவரை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு யங்கர் வெர்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் படம். அங்கேயே அவர் அந்த முதலாளி கிட்ட கொஞ்சம் தயங்கி தேனப்பன் முதலாளியா நடிச்சிருப்பாரு. தயங்கி ஒரு லீவுக்கு கேட்கிறவரா ஒரு சாதுவா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக் சீன் காட்டுறப்பவும் என்ன பண்ணும், அவர் விட்டு போய் எடுத்து கொடுக்கறத பாவம் அவரு அப்படின்னு நினைச்சு பரிதாபப்பட்டு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி கேரக்டர். ரொம்ப யாருக்கும் தீங்கு நினைக்காம நல்லவனா அப்பாவியா வெகுலியா இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட்
அவங்க ஃபேமிலி அண்ட் குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கவரை காட்டியிருப்பாங்க. நமக்கு அந்த ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆயிருக்காது, அது அவங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கப்போ அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறாருன்னு பாக்குறப்போ எந்த அளவுக்கு ஒரு பாசமான மனுஷன் அண்ட் ப்ரொடெக்டிவான ஆளு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, விடாப்புடியான ஆளு. பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவருக்காக நினைப்பாரான்னு தெரியல. நீ சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவருக்காக எந்த ஆசைகளும் எந்த ஆசாபாசங்களும் இல்லாத ஒரு மனுஷன் தான். ஆனா அந்த குழந்தை தான் அவரோட வாழ்க்கையே அப்படின்னு நினைச்சு வாழ்ற மாதிரி ஒரு மனுஷன். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று இருக்கு, அந்த பொண்ணு பாப்பாக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றத ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ல காட்டியிருப்பாங்க. அந்த பிரின்சிபல் ரூம்ல நடக்கிறதுல அந்த பிரின்சிபல் சாரி கேளுங்கன்னு கேட்க வச்சு அதை ஒரு கம்பியை பிடிச்சி அப்படியே விடாப்புடியா பிடிச்சிருப்பாரு. ஆனா அந்த விடாப்புடிங்கிற கேரக்டர் மனசளவுலயும் சரி, அந்த புடி கைக்கு இருக்க ஸ்ட்ரென்த்தையும் காட்டியிருப்பாங்க. மனசளவுலயும் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா விட்டு கொடுக்க மாட்டாருங்கிறதா இருக்கட்டும். அண்ட் அவர் ஒரு பொருளை இப்படி பிடிச்சானா அந்த கையை வந்து எடுக்கவே முடியாதுன்றது ஒரு 2-3 சீன் வச்சிருப்பாங்க. அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி நிக்கிறதா இருக்கட்டும், பிரின்சிபல் ரூம்ல பிடிச்சி நிக்கிறதா இருக்கட்டும், அந்த இவரை பாய்ஸ் படத்துல நடிச்சிருக்க மணிகண்டனை பிடிச்சி இப்படி கழுத்தை பிடிச்சி இருக்குவாரு, அதுலயே இருக்கட்டும். எல்லாத்துலயுமே ஒரு இடத்துல ஒரு புடிய புடிச்சானா அந்த கையை ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறது கேரக்டர் வைஸும் சரி, பிசிக்கலியும் சரி, அந்த கையை ஒரு சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவரை ஒரு நட்ஷெல்ல எடுத்துட்டு வர்ற ஒரு கேரக்டர்னா, பெரிய ஆசபாசம் இல்லாதவரு, ரொம்ப அப்பாவியா வெகுலியா யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு ஆளு. அதே அவங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுவே கூட அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கல, அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கலன்னா இப்படி பண்ணிருப்பாரா தெரியாது, கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பாரா தெரியாது. பட் இதுக்கு ஒரே வழி அவங்களை கொலை பண்றதுதான் ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துதான் அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் மகாராஜா அப்படிங்கறத என்னோட தாட்டும். நெக்ஸ்ட் கேரக்டர் போயிடலாமா, இல்ல உனக்கு ஏதாவது ஆட் பண்ணும்? இல்ல அவ்வளவுதான். மகாராஜா ஆனா செம்மையா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதை எது இருந்தாலும் பொறுமையா இது பண்றதா. ஆமா. அண்ட் செகண்ட் கேரக்டருக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி மகாராஜா அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அதுல ஏதாவது ஒரு ரெப்ரஸன்டேஷன் கூட இருந்திருக்கலாம். மேபி அந்த கேரக்டர் மகாராஜா மாதிரி வாழ்ந்தாலும் நீ சொன்னதுதான் எனக்கு கரெக்ட் தோணுச்சு. அதனாலதான் இதை சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன். மனசளவுல மகாராஜாவை தான் திருப்தியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. எனக்கு இது பத்தல அது பத்தலன்னு இதை நோக்கியோ போறவன் இருக்காது. மகாராஜானா என்னன்னா எல்லாமே இருக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரி வாழ்றவங்க. சோ அவர்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு மகாராஜா மாதிரி வாழ்ந்திருக்காங்கிறதான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருக்காங்கன்றது நீ சொல்றப்ப எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. ஸோ அதோட முடிக்கணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் கேரக்டர் போயிடலாம். யார் உன்னோட கேரக்டரா இருக்குல்ல நெக்ஸ்ட் கேரக்டர்? நெக்ஸ்ட் வந்து செல்வம், வில்லனோட கேரக்டர். அருணா கஷ்யப் வந்து ஏன் அந்த படத்துல நடிச்சாருன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். சம்மந்தமே ரொம்ப ஐ திங்க் ஒரு படம் நடிச்சாரு, அதுக்கப்புறம் தமிழ்ல இப்ப நடிக்கிறாரு. எதுக்கு அவரை கூட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அவர் தமிழ் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நல்லாவே டிஃபைன் பண்ணி நல்லா, என்னடா தமிழ் ஆளும் அப்படி யோசிக்க மாதிரி. ஆனா டைலாக்லாம் தெரியுது, சில டைலாக்லாம் நடிச்சிருந்தாரு. டைலாக்லாம் வரலதான், ஆனா ஆக்டிங் செம்மையா பண்ணிட்டாரு. இவரு கேரக்டரும் நல்லாவே பண்ணிருப்பாரு. இவருக்கும் விஜய் சேதுபதிக்கு நீ பெரிய வித்தியாசமே இல்லை, சுத்தமா இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் அங்க வித்தியாசமே மாறுது. அந்த கூட்டக்காரர் தான் இந்த மாறுது. இவரும் பொறுமையா இருக்க ஆளுதான், இருந்தாலும் பொறுமையா எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஹேண்டில் பண்றதுன்னா அவங்க வைஃப் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பயந்து ரொம்ப எல்லாம் மூஞ்சில கட்டுப்பாரு, பொறுமையா இருப்பாரு. எப்படியா தம்பிச்சிடலாம், எப்படியா நம்ம ஹேண்டில் பண்ணலாம் நினைக்கிற ஒரு பொறுமையான இருக்க ஆளுதான் விஜய் சேதுபதியோட. அதே கேரக்டர் தான், தனக்காக யோசிக்கிற ஆளு இல்ல, மத்தவங்களுக்காக தான். அது பொண்ணுக்காக ஸ்பெஷலி அந்த இவரும் அந்த பொண்ணுக்காக யோசிக்கிறார். இவரும் அந்த பொண்ணுக்காக, பொண்ணு என்ன ஆசைப்படுதோ அதை செய்யணும் ஆசைப்படுறாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, மகாராஜா இருக்கார்ல, மகாராஜா வந்து எது வந்தாலும் நம்ம இருக்கிற காசை வச்சு அவன் பொண்ணு நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா இவர் வந்து அப்படி இல்லை. நான் வந்து எது உலகத்துல எது நம்ம பெஸ்டா எல்லாருமே பெஸ்டா கொடுக்கணும், அவளுக்கு எல்லாமே வந்து அவர் கிடைக்கணும், நமக்கு கிடைக்காத விஷயத்த அவர் கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் அவர் பண்ணியிருக்காரு. அந்த பாயிண்ட்ல தான் மிஸ் பண்ணிட்டாரு, நம்மளோட வில்லனா மாறிடுறாரு. அந்த பாயிண்ட் தான், அந்த எக்ஸ்ட்ரீம் மேல போயிடுறாரு. இது கமல் சொன்ன மாதிரி அஜித் சொன்ன மாதிரி நான் வாழனா யாரை வேணா எத்தனை பேர்லாம் கொள்ளலாம், அந்த கேரக்டர் அந்த ஒரு பாயிண்ட் தான் இவர்கிட்ட இருக்கு. மற்றபடி விஜய் சேதுபதியோட ஒரு பொறுமையா இருக்கிற கேரக்டரா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவரும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஆளா தான் இருப்பாரு. இறங்கி செஞ்சிடலாம், பாத்துடலாம், இதை வேணா பாத்துக்கலாம் அப்படிதான் யோசிக்கிறா இருக்காரு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளா தான் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பொண்ணுக்காக என்ன இறங்கி செய்யலாம்னு முடிவு பண்ண ஆளா இருக்கும்போது விஜய் சேதுபதி எப்படி வரும் அதே தான் இங்கேயும் இருக்காரு. ஸோ அவர் செம்மையா பண்ணி, இவர் வந்து கேரக்டர் வந்து அந்த பாயிண்ட் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போனதாலதான் அந்த பாயிண்ட் வந்து இவர் கெட்டனா காட்டுறது. மற்றபடி சேம் ஆள் தான் மகாராஜாவும் செல்வமும். வந்து நீ சொன்னதுல இருந்துதான் கரெக்ட் டெஃபினிஷன், அதுதான் நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டு பேருக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, இவரு இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு பாசத்தை அண்ட் அவங்களுக்கான கம்ஃபர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் அருணா கஷ்யப் என்னன்னா
எல்லாம் எது வேணாலும் நான் எடுத்துப்பேன், நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நீ மகாராஜா கேரக்டர் வந்து சொல்லியிருந்தேன், யாருக்கும் தீங்கு நினைக்காம நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிடணும், நம்ம பொருள் இல்லைன்னா நம்ம கொடுத்துடணும், திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றத காட்டியிருப்பாங்க அந்த பிளாஷ்பேக் சீன்லேயே கூட. ஆனா இவர் என்னன்னா, நமக்கு தேவைன்றதை நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான். ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம், கிட்டத்தட்ட சேம் ஏஜ் குரூப் மாதிரி காட்டியிருப்பாங்க. சேம் ஏஜ் குரூப்ல குழந்தைங்க இருக்கும், ரெண்டு பேருக்கும் இருக்க சிமிலாரிட்டி அவங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறது. ஆனா எண்ணங்கள்ல இருக்க வேரியேஷன் தான். இவங்க என்ன, இவர் மகாராஜா என்ன நினைப்பாரு, மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்ம கையில இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுற கேரக்டர். ஆனா செல்வம் என்ன கேரக்டர்னா, நம்ம வாழணுங்கிறதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். அதுதான் ரெண்டு கேரக்டருக்கும் இருக்க டிஃபரன்ஸே, மற்றபடி எல்லாமே சிமிலாரிட்டியா இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் இதை தாண்டி பெருசா சொல்லணும்னா என்னன்னா, அவரு திருடுறதை தவிர்த்து லேடிஸ்க்கு பெரிய தப்புகளை பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா என்ன, தொண போயிடுவாரு. அது அந்த பிளாஷ்பேக்ல அவரு எங்கர் வெர்ஷன்லயா இருக்கட்டும், அவரை பர்மிஷன் கேட்டா ஓகேன்ற மாதிரி விட்டுருவாரு. இதுக்கு இந்த பொண்ணுக்கு நடக்க, ஜோதிக்கு நடக்க போறப்பயா இருக்கட்டும், ஓகேன்ற மாதிரி விட்டுருவாரு. ஆனா அவரு இறங்கி எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. மகாராஜாக்கு வந்து மத்தவங்களுக்காக யோசிக்கிற ஆளா இருப்பாரு. அது யாரா இருந்தாலும், அவன் கெட்டவனா ஆகட்டும் நல்லவனா ஆகட்டும். ஒரு கெட்டவனா இருக்கிறது வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சு அவன் கஷ்டப்படுவான், அவன் தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் கெட்டவனா ஆகட்டும் யாரா வேணா இருக்கட்டும், அந்த பொண்ணு அவன் தெரியக்கூடாதுன்னு ஒரு முடிவாவே போவான். அந்த ஆளுதான் இவர் வந்து அப்படிலாம் இல்லை, என்ன வேணா மத்தவன் பண்ணிட்டோம், எனக்கு தேவையில்லை, எனக்கான இது வந்து போர்ஷன் வந்து நடக்கணும், அவ்வளவுதான். இவர் வந்து அதே மாதிரி அவருக்கு தேவை வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான், பணம் மட்டும்தான். மத்த எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு. அந்த பணமும் எதுக்கான ஒரு நகை, ஒரு பொருளை திட ஆரம்பிப்பாரு. அந்த டைம்ல கூட என் குழந்தைக்கு தான் நான் தேடுறேன், என் குழந்தைக்கு ஆசைப்படுமா, இந்த பொருள் எடுக்கலாமா, இந்த பொருள் எடுக்கலாமா யோசிக்கிறாரு. மற்றபடி அது ஒரு பாயிண்ட் தான் அவருக்கு. கிளைமேக்ஸ் ஒன்னா அதான் சொல்ல வந்தேன், ரெண்டு பேருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் அழகா காட்டியிருப்பாங்க. ஒண்ணு, அவரு பொண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு, இவரும் தெரிஞ்சு பெரிய கில்ட்ல போயிடக்கூடாது, நீ நினைச்சா முடிச்சிருக்கலாம், நீ உன் பொண்ணதான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் செத்து இருப்பான். ஆனா அதை பண்ணிருக்க மாட்டாரு மகாராஜா. ஆனா செல்வம் வந்து அங்கதான் டிஃபரெண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் என்ன தெரிஞ்சதும் அந்த பொண்ணுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருவாரு. அது அந்த பொண்ணுக்கும் பெரிய ஹார்ட் பிரேக்கா இருந்திருக்கும். அதுதான் அவரு சுயத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற மனுஷனா இருப்பாரு செல்வம். இவர் வந்து பிறரை பத்தி சிந்திக்கிற மனுஷனா இருப்பாரு மகாராஜா. அந்த இடத்துலதான் அவர் மகாராஜாவா இருக்காரு. இன்னொன்னும் இப்ப எனக்கு பேசிருக்கப்ப ஞாபகம் இருந்தது, இவர் மகாராஜா அந்த குணத்தை வச்சிருப்பாங்க. இவரை நீ சொன்ன பாயிண்ட்ல தான் வருது, இவர் கேரக்டர் பேர் பாத்தியா, செல்வத்துக்கு மட்டும் ஆசைப்படுறவர் அவரு. அவர் கேரக்டர் அதனால செல்வம்னே வச்சிருக்காங்க போல. அதுதான் ஆக்சுவலி இந்த ஷோவோட அழகே அதுதான். நம்ம பேச ஒரு பாயிண்ட் நமக்குள்ளே ஒண்ணு தூண்டுது பாரு, ஆடியன்ஸ்க்கும் அந்த மாதிரி தோணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால அந்த கேரக்டர் அப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ வித் தட் நோட் நம்ம தேர்ட் கேரக்டருக்கு போயிடலாம். தேர்ட் கேரக்டர் யார் எடுக்கிற? தேர்ட் கேரக்டர் இன்ஸ்பெக்டர் வரதராஜன் வந்து அவரை பத்தி நம்ம ரொம்ப காமனா சொல்றதும் இவரும் அதேதான். இந்த படத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறா அதான் இருக்காங்க எல்லாருமே. நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் சொல்ற ஆளுமே அதுதான், பொறுமையா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரும் ரொம்ப ஆத்திரத்துல வந்து ஏதோ பண்ற கேரக்டரா இல்ல எல்லாருமே. அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப சிம்பிளா தான் சொல்லுவாங்க, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நான் கெட்டவன். இவர் ரொம்ப நம்மள நிறைய பேர் சுத்துற கேரக்டரா இருப்பாங்களா, அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம காசு சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், இவன் கிட்ட காசு இருக்கலாம், இவன் அடிச்சு சம்பாதிக்கலாம், அவ்வளவு ஒரு ஆளு. சோ பாதி செல்வத்துல இருந்து எடுத்துக்கிற ஆளு, தனக்காக யோசிக்கிற மாதிரி இல்ல, மத்தவங்களுக்கு அதை நடந்தா பாத்துக்கலாம். ஆனா பாதி மகாராஜா கேரக்டரா இருக்காரு. என்ன ஒரு லெவல் லிமிட் தான்ப்பா, பரவாயில்ல இவன் தப்பு செஞ்சுட்டான் அதுக்காக தான் தாண்டி போகணும்னு ஒரு லிமிட்டை யோசிக்கிறாரு, அந்த லிமிட் வச்சிருக்காரு. ஆனா இவரும் வந்து தப்பு செய்யற ஆளதான் இருக்காரு. இவரை நம்ம ரொம்ப நல்லவனு சொல்லிக்க முடியாது அதுக்காக. இவர் வந்து நம்ம அதுக்கு ஒரு சீன்ல வந்து இவர் வந்து பொறுமையா அப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், இவன் தான் சிங்கப்பூலி தான் அவர் தப்பு பண்ணியிருப்பாரு. தப்பு பண்ணி தெரிஞ்சு அவர் பொறுமையா ஹேண்டில் பண்ணி இவரை கூட்டு போலாம்டா, இவனை பொறுமையா பண்ணலாம்டா, இதை வேணா அந்த பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கல. அவருக்கு தெரியவே கூடாதுல, இன்னும் சொல்ல போனா நீ உட்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லாம பொறுமையா ஒரு ஹேண்டில் பண்ணி கூட்டு போயிட்டு அங்க ஹேண்டில் பண்ணி இவனுக்கு வந்து ஓகே நீ சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா போயிடுவாரு. இன்னும் வெறியேற்றுற ஆளாலாம் இல்ல, நீ இப்படி வேணா பண்ணி இப்படி நீ பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் ஆளாலாம் இல்ல. இவர் வந்து தன்னோட வேலையை அழகா செய்யற ஆளாதான் இருக்காரு. நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். அதேதான் நானும் சொல்ல நினைச்சேன். இவரோட கேரக்டர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் செல்வம் அண்ட் மகாராஜன் தான் சொல்லணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த பொறுமையை இன்னொன்னு எங்க காட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கேன், அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே காட்டியிருப்பாங்க. அந்த சேட்டுக்கார் வந்து ரியாக்ட் பண்ணுவாரு, இங்க அமைதியா வர மாதிரி வெளியே வருவாரு, பார்த்தா பின்னாடி ஒரு பிளான் போயிருக்கும். அந்த இடத்துல ஓவரா வாய் விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாம அவர் கேரக்டர் அங்கேயே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பொறுமையா எந்த இடத்துல அடிக்கணுமோ நான் அங்க அடிப்பேன், அது வரைக்கும் உன்னை பேச விடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இங்கேயும் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஆக்சுவலி பணம் தான் பெரிய இதா இருந்தது, ஒரு 5 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எந்த இடத்துல ஒரு கேரக்டர் வந்து டேர்ன் ஆகுதுன்னா, இவனை
பழி வாங்க வேண்டியதோ இவனை பனிஷ் பண்ண வேண்டியதோ மகாராஜா தான், அந்த சிங்கம்புலி கேரக்டர். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணுவேன். இதுவே நம்ம வீட்டுல ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா, நானும் எங்க வீட்டுல ஒரு பொண்ணு குழந்தைய வச்சிருக்கேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவார்ல, அந்த இடத்துல தான் அவரோட கேரக்டர் வந்து நிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அது வரைக்கும் கொஞ்சம் க்ளூ கொடுத்தா கூட அவர் தப்பிச்சு ஓடி இருப்பாரு. அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து இவரை சேர்க்க வேண்டியது கடமை. அப்பயும் வீட்டுக்கு வந்தா கூட நார்மலி அந்த ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ண வச்சுதான் காட்டியிருப்பாங்க. இவரே வந்து பரவாயில்ல இவனை விட்டுலான்னு சொல்றப்பதான் ஒரு டைலாக் அடிப்பாரு, உன் பொண்ணு ரேப்பே பண்ணியிருந்தா கூட விட்டுலாமா அப்படின்னு சொல்லி. அங்கதான் வந்து ஓப்பன் அவுட்டே ஆகும் எல்லாமே. ஸோ ஆப்வியஸ்லி அந்த லெவல் வரைக்கும் பொறுமையா இருந்திருப்பாரு. எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட ஒப்படைக்கணும், அதுதான் நம்ம கடமை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவரு பேருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், வரதராஜன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு இல்ல வரம் ஒரு வரத்தை கொடுத்த மாதிரி கூட இருக்குல்ல, வரதராஜன் இவரே கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி அப்படியும் இருக்கலாம். அந்த பேர் கரெக்டான மீனிங் நமக்கு தமிழ்ல தெரியல, தெரிஞ்சா அந்த கேரக்டருக்கும் தெரியும். அண்ட் இதோட நம்ம 4th கேரக்டருக்கு போயிடலாம். அதுல எனக்கு பேர் கரெக்டா புரிஞ்சிச்சு, அந்த கேரக்டர் வரப்போ பேசணும்னு நான் நினைச்சேன். நம்ம பார்க்க போறது 4th கேரக்டர் ஜோதி தான், அவரோட பொண்ணு. ஜோதின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, ஜோதிங்கிறது வந்து ஒரு லைட்டை குறிக்குது. அவர் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு உட்கார்ந்து இருந்த ஒரு கேரக்டரா மகாராஜா நிக்கிற இடத்துல அந்த லக்ஷ்மின்ற இது வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து அவர் மேல விழுந்து அந்த அந்த குழந்தைக்காக தான் அவர் வாழ்றாரு. அவர் வாழ்க்கையில ஒரு ஒளியா கிடைச்சது அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு பேர் வந்து ஜோதின்னு வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு புரிய வந்தது. ஒரு லைட்டா இருக்குல்ல, அவரோட லைஃப் வந்து வாழணுங்கிறதுக்கு ஒரு லைட் வந்து அந்த குழந்தை தான். அதனால அந்த கேரக்டருக்கு ஜோதின்னு வச்சிருக்காங்க. அவரோட லைஃபே முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தம் ஒன்னே ஒண்ணு அந்த குழந்தை தான். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த குழந்தையும் நல்ல, அந்த குழந்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு கேட்டு வளர்க்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இவரையே செல்வமையே உனக்கு இது வேணுமா, போட்டுக்கிறியா, பண்றியா, இந்த பொம்மை வேணுமா, இல்ல எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தையோட கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த குழந்தை ஷி டிசைட்ஸ் வாட் ஷி வாண்ட்ஸ் அண்ட் வாட் ஷி டசன்ட் வாண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. கிளியரா ஒரு கிளாரிட்டி இருக்க தெளிவான குழந்தை அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் ஸ்கூல் போற வயசுலயும் காட்டியிருப்பாங்க. ஷி டிசைட்ஸ் வாட் ஷி இஸ் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அது அவ ஸ்போர்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரின்சிபல் ரூம்ல நடந்த சீனா இருக்கட்டும், அவங்க அப்பாவை அவ டாமினேட் பண்றது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், அதனால நான் டாமினேட் பண்றேன் அப்படின்னு அவங்க டீச்சர் கிட்ட சொல்றதா இருக்கட்டும். அண்ட் எனக்கு இது வேணும், அது வேணும், இதை பண்ணு, அதை பண்ணு, கரெக்டா வீட்டை பாத்துக்கோ அப்படின்னு அவர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு தெளிவான குழந்தையா இருப்பாங்க. நம்ம நிறைய படத்துல பாத்துருக்கோம், சோ இருந்து என்ன இப்படியே கொலை பண்ணிட்டு நான் இதுக்கு மேல எப்படி வெளியே பார்ப்பேன், இந்த மாதிரிலாம் பேசுற நிறைய சீன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு என்ன சொல்றது முற்போக்குத்தனமா பேசியிருப்பாங்க. நான் கண்டிப்பா வாழணும், நான் அவனை பார்க்கணும், நான் அவன்கிட்ட கேள்வி கேட்கணும், என்ன இது மாதிரி ஏன் பண்ண நான் கேள்வி கேட்கணும், என்ன அவனை கூட்டு போய் காட்டு அப்படின்னு தைரியமா பேசுறவங்களா இருப்போம். அப்பா கிட்ட பேசுறாங்கன்னா கூட அவங்க கிட்ட பேசிப்போம். நீ என்ன தோக்கடிச்சுன்னு நினைக்கிறியா, நான் இதை மீண்டு வந்துருவேன், நான் வாழ்வேன், என்னை நீ பாப்பேன்னு அந்த செல்வம் கேரக்டர் கிட்டே போய் பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு போல்டு பர்சனாலிட்டி. ஷீ இஸ் நத்திங் லெஸ் தேன் லைட் தான். நான் வாழ்வேன், நான் ஒரு வெளிச்சமா இருப்பேன் இந்த சமுதாயத்துல, எந்த வகையிலும் நான் பின்வாங்க மாட்டேன், இதுல இருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்ற கேரக்டர் டிசைன் பண்ணிருந்தாங்க. எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர். அந்த கேரக்டர் சுத்தி தான் மொத்த படமே சுழண்டு வருது. ஸோ அந்த கேரக்டரோட தான் நம்ம கேரக்டர் செக்மெண்ட் முடிக்கணும்னு நான் நினைச்சு ஜோதி கேரக்டர் லாஸ்டா வச்சிருந்தேன். உன்னோட தாட்ஸ்? நீ ஆல்மோஸ்ட் அதுதான் சொன்னேன். சிம்பிளா ஒரு சொன்னா அதே தான் எனக்கும். அவ வந்து கொஸ்டின் பண்ணுவான் எல்லாத்துலயும், கேள்வி கேட்கறதெல்லாம் தயங்கவே மாட்டான். அழகா வந்து ஒரு விஷயத்த கேள்வி கேட்கிற அந்த ஒரு நம்ம ஒரு விஷயம் தயங்கம்ல, அவன் எல்லாத்தையும் பிரேவா பண்றதுதான் அந்த கொஸ்டின் பண்றது. ஏன் தனியா கொஸ்டின் பண்றதுக்கும் தனியா பிரேவ் பண்றேன். ஒரு பொண்ணு வந்து ஷூ பொண்ணு வச்சுட்டு போயிட்டு அவர் வந்து அவர் கொஸ்டின் கேட்கணும். நீ எப்படி பொறுமையா கேள்வி கேட்கற ஒரு இருக்கும்ல, அந்த கொஸ்டின் அழகா பண்ணுவா. நீ வந்து ஏன் ஷூ எடுத்துட்டு போன அப்படின்னு கேட்பா. அவன் அது பதில் சொல்லுவா. அந்த பதிலுக்கு அவ வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அவ கன்வின்ஸ் ஆயிடும். அவ கன்வின்ஸ் ஆகாம இருந்தாலும் அவர் பேச மாட்டான். அவருக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்டு போயிடுவா. அவருக்கு தேவை பதில் மட்டும் தான். அவர் வந்து பேச மாட்டுவா அந்த பொண்ணு. அதெல்லாம் வந்து அவருக்கு திருப்பி கேள்வி கேட்பான். கொஸ்டின் என்ன நல்லா பண்ணுவான். அதே தான் கிளைமேக்ஸ்லயும் வச்சிருப்பாங்க. அவ வந்து அவங்க கிட்ட இங்க கொஸ்டின் பண்ணவ கிளைமேக்ஸ்ல அவன் கொஸ்டின் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கான். அந்த கொஸ்டின் வந்து நானா வந்துதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவன் பயப்படவே இல்லை கடைசி வரைக்கும். பயப்படாம தான் கொஸ்டின் பண்ணும்போது அவ வந்து இதுவா இருக்க மாட்டான். மெயின் அப்பா கூட இருக்கட்டும், எல்லாரும் கூட இருக்கட்டும், நான் கொஸ்டின் பண்றேன் அப்படிலாம் கூட வாய்க்க மாட்டேன். அவ தனியா இருந்து அவருக்கு என்ன கேட்கணும்னு நினைச்சு அவ கேட்கணும்னு நினைக்கிறவா கேட்கறா. ஸோ அதுல இருந்து அவர் கொஸ்டின் பண்றது அவன் வந்து எந்த அது பொண்ணுங்களுக்கான தேவையான விஷயம் நினைக்கிறேன். எங்கேயாவது உன்னால கேள்வி கேட்க முடிஞ்சா கேள்வி கேட்டோம், அதுக்காக நீ தயங்காது அப்படின்னு நினைக்கிற ஆளாதான் இருக்காங்க. பயப்படுறது வந்து சுத்தமா தேவையில்லை, பயப்படவே மாட்டா அவ. எந்த நடந்தாலும் அவ வந்து எங்க போனா அவங்க 2 பேரும் வாயை பொத்திடுவாங்க. பொத்தினதுக்கு அப்புறம் வந்து அவ வந்து கத்திட்டு ஐயோ அப்படிலாம் ரொம்ப அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்க மாட்டான். ஸோ ஃபைட் பண்ண ஆரம்பிப்பா, அடிக்க ஆரம்பிப்பா. அப்படியே அந்த இடத்துல நீ அந்த இடத்துல தைரியமா இருக்கணும்ல. ஸோ அந்த தைரியம் இருக்கு. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி அவளை ரேப் பண்ணதுக்கு அப்புறமும் அவ வந்து ஓவர் கம் பண்றதெல்லாம் ரொம்ப வந்து சிம்பிளா, ஐ மீன் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிற மாதிரி இருக்காது.
ஏன் பையன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போதுலாம் ரொம்ப நம்மளுக்கே ஃபீல் ஆயிரும். ஆனா அவ வந்து அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு பரவாயில்ல நம்ம இதுல இருந்து இருக்கணும், நம்ம தாண்டி போகணும்னு முடிய ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த பிரேவ்னஸ் தான் அவங்க வந்து ஓவர் கம் பண்ண வைக்குது. அதேதான் அவகிட்ட இருக்குது. ஸோ ஜோதி நீ சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரா தான் இருக்கா. அதுதான் எண்டுன்னு நினைக்கல, அவ இங்க முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கல. தெர் இஸ் லைட் ஆஃப்டர் திஸ் டூ அப்படிங்கிறது தான் அதோட கேரக்டரா இருந்தது. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நீ சொன்னது எக்ஸ்ட்ரானரி பாயிண்ட், அதை நம்ம சூட் பண்ணிட்டேன். கொஸ்டின் கேட்கணும், அந்த பொண்ணுகிட்ட கேட்டதாக கூட இருக்கட்டும், சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்லிட்டு போவா, நீ எடுத்துக்கோ பிரச்சனை கிடையாது, சொல்லிட்டு எடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை கிஃப்ட் கூட பண்ணிருப்பா. அப்படிங்கிறப்போ ஒரு கிளாரிட்டி தேவைப்படுற ஒரு பர்சனாலிட்டி, ஒரு கிளியரா டிஃபைன் பண்ணிருப்பாங்க அந்த ரோலை. நீ எதுக்கு பண்ற, ஏன் பண்றேன்னு சொல்லு, அதுக்கு நான் கன்வின்ஸ் ஆனா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேவ், கிளியர் அண்ட் என்ன சொல்றது, போல்ட் பர்சனாலிட்டி. அதே மாதிரி ஒரு விஷயம் நானும் அதுல மிக்சர் பண்ண மாதிரி நீ தொடர்ல சொல்லும் போதுதான், இவளும் மகாராஜா தான். மகாராஜா பொண்ணு மகாராஜாவா இருக்கணும்னு நினைக்கிற ஆளதான் இருந்திருக்கா. அது நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவ வந்து ஷூ வந்து எடுத்துட்டு போயிருவா, எடுத்ததுக்கு அப்புறம் தேவை ஷூ தான், நான் ஷூ கொடுத்துறேன் கிஃப்ட் பண்ணுவா. செகண்ட் இவன் வந்து இவன் எதுக்காக வந்தான்னு நினைச்சிருப்பா, அவன் மனசுல பணத்துக்காக வந்த நினைச்சா. கிளைமேக்ஸ் இதான் பணம், உன் இதுக்காக தான் வந்த, எடுத்துக்கோ, எனக்கு எது வேணாம், நகனத்தி போட்டுருவா. சோ அவ வந்து உனக்கு என்ன வேணும், இதுதான் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குது. அவ மகாராஜா தான் இருக்கா, அவ மகாராஜா பொண்ணாதான் மாறிட்டா. என்னதான் அவள் ஜோதின்னு நினைச்சா அவர் ஜோதி தான். ஆனா அம்முவா அவன் கடைசியா வரைக்கும் மாறவே மாட்டான். அம்முன்னு கத்திட்டு இருப்பா, அவள் விலகி போயிடுவா. ஸோ அதுதான் அந்த கிளாரிட்டி என்னன்னா, அவ்வளோ பெயின் அண்ட் அவ்வளோ டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கப்ப கூட ஹிண்ட்ஸ் வந்து அவ தான் கொடுத்துருப்பா. நான் வந்து முதுகுல வந்து ஒரு காது அந்த கட்டி இருந்தது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் சொல்லி இங்க இருந்து என்ன இப்படி இது பண்ணாங்க தள்ளினாங்க எல்லாத்தையும் அவங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அது மூலமா தான் அவர் போயிட்டு எல்லாரையும் சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் நீ சொன்னது எனக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட், எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. கிளாஸ்ல சொன்னது அவ்வளோ ஒரு மகாராஜா தான், அப்படிதான் அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணணும் நம்ம. அவ மகாராஜா பொண்ணா தெரியறதுக்கு தான் அது மாதிரி பண்ணிருக்காரு. அது செமையா இருக்கு. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் ஆக்சுவலி நம்ம வித் தட் நோட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிச்சு செகண்ட் செக்மெண்ட்டுக்கு போறோம். செகண்ட் செக்மெண்ட் பிரேக்கிங் பாயிண்ட். படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது உன்னோட தாட். நீ ஆரம்பிச்சிருந்தாட்டி. ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். படத்துல நிறைய பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா எக்ஸாக்ட்லி எதனால இந்த கதை சுழண்டு இருக்கு, நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு கதையை உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மகாராஜா கேரக்டரை வந்து சலூன் கடையில வந்து செல்வம் பாக்குறாரு. அங்க அந்த ட்ரிம் பண்ணிட்டு அந்த செயினை விட்டுட்டு போயிடாரு. ஏன்னா அந்த செயினை கிஃப்ட் பண்ணுன்றதுதான் அவரோட மொத்த தாட்டே. அதுக்காக தான் அவ்வளவு பெரிய கொள்ளையை ஏற்படுத்தியிருப்பாரு. அதை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவங்க ஒய்ஃபும் கேட்டிருப்பாங்க இவ்வளவு காசு செலவு பண்ணுமான்னு. அண்ட் அங்க அவருக்கு டவுட் கிரியேட் ஆயிடும், ஒருவேளை நம்ம பேசுறது இவன் கேட்டு போனோம்னு. ஆனா அவரு அந்த பொருள் நம்மளோட பொருள் கிடையாது, அவங்க கிட்ட கொடுத்துடணும், கண்டிப்பா அந்த ஆள் வேற அந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருந்தான், இது இல்லாம ரொம்ப வருத்தப்பட போறாங்கன்னு எடுத்துட்டு போய் நல்ல இடத்துல கொடுக்க போவாரு. ஆனா சைமல்டேனியஸா அதே டைம்ல போலீஸும் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண முற்பட்டு அங்க வந்து அவரோட கையால் வந்து அவரோட பங்காளி அந்த இது வந்து பார்ட்னர் வந்து செத்து போயிட்டு அந்த மாதிரி ஒண்ணு நடந்து இவர் தான் அதுக்கு காரணம்னு நினைச்சு அதுக்கு நினைச்ச ரிவெஞ்ச் தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. அதை தான் கருவா ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லலாம் அந்த ஆக்சிடென்ட் கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அந்த ஆக்சிடென்ட் அதுவுமே ஒரு செகண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் தான். அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ அவங்க வீட்டுல இவருக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ண போற இடத்துல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துரும். இவங்க குழந்தை செத்துரும், அந்த குழந்தை காப்பாற்றப்படும், அதை எடுத்து வளர்ப்பாரு. மேபி அந்த செயின் திருப்பியும் அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னா அந்த செயின் தான். ஸோ அவர் அந்த சலூன்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது தான் பிரேக்கிங் பாயிண்ட், டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அந்த சலூன்கே அவர் வரலன்னா இது எல்லாமே நடந்திருக்கு அதுல. ஆமா, எனக்கு பிரேக்கிங் பாயிண்ட் என்ன கதையில பிரேக்கிங் பாயிண்டோட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மகாராஜா பிரேக் ஆகிறாரு. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் எனக்கு வந்து இதுவா இருந்துச்சு. ரேப் பண்ணதுக்கு அப்புறம் வேற, எனக்கு கதையில ஒரு வந்து அந்த மிடில் ஆஃப் போர்ஷன் அந்த இன்டர்வல் பார்ட் தான். என்னன்னா இவர் வந்து எதுக்கு கொள்றாருன்னு தெரியாது. ஒரு மகாராஜா ஒரு சலூன் ஆள் இருக்காரு, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு தனக்காக இல்லாம மத்தவங்க யோசிக்கும் போது அவர் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போறாருன்னு தெரிய வைக்கதான் அந்த பிரேக்கிங் பாயிண்டா இருக்கு. அவர் கழுத்தை வெட்டுறாரு, காலில் குத்திடுவாங்க. அவன் காலில் குத்துறதுக்கு அவன் கிட்ட ஒரு பதில் கிடைச்சிச்சு. என்னன்னா இவன் வந்து போலீஸ்கார கூட இருக்க ஒரு ஆளா இருக்காங்க அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு. அவனுக்கான தண்டனை கொடுத்து அவனு சொல்றாரு. இவர் காலில் குத்திடுவாங்க, என்ன பண்ணுவாரு எதுவுமே இல்லாம இவர் வந்து கழுத்தை வெட்டிடுவாரு. இவரை சாவடிக்க முடிவு பண்ணுவாரு. அந்த வெட்டதுக்கு அப்புறம் அப்படியே கை வச்சு உன்னையும் அப்படியே சும்மா வர மாட்டேன், இப்படியே அவனே சேர்ந்து கொல்றான் பாடுறா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சீனுக்கு முன்னாடி அவனை ரேப் பண்ணாலும் யாருக்கும் யோசிக்க மாட்டான், யாருக்கும் தெரியாது அவர் ரேப் பண்ணிட்டாங்க. இவன் தான் அது மாதிரி கொல்றான்னு தெரியுது. நமக்கு வந்து வரைக்கும் அந்த ஒரு பக்கெட்டை தான் வந்து குப்பை தொட்டியை தான் வந்து நம்ம வந்து நினைச்சிருப்போம், நமக்கு தெரியாது அந்த இது பொண்ணு. ஸோ நமக்கு அந்த வெறியை கொண்டு வர்றாரு பத்தி. அந்த எனக்கு வந்து படம் பூஸ் தான் ஆயிடுச்சு. வெட்டுவா அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவன் வெட்டுறா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களும் அந்த உள்ளுக்குள்ள இருக்க வெறியை கொண்டு வர மாதிரி இருக்கும்.
அவருக்குள்ள இருக்க வெறியா நமக்கு தெரியும். அப்ப உண்மையா பேக்ரவுண்ட்ல நடந்திருக்கும். அவர் எக்ஸ்ட்ரீமா எப்போ அதை பர்ஸ்ட் ஆகிறாரோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் ஓகே இதுக்கப்புறம் என்ன வேணா பண்றாரு, ஆளா மாறாரு. வெட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் சொல்லியிருக்கோம். ஆடியன்ஸும் வந்து வியூவர்ஸும் அவங்களுக்கு வேற ஏதாவது பிரேக்கிங் பாயிண்ட் இதை தாண்டி இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போறோம். டேக் அவேஸ். எக்கச்சக்கமான டேக் அவேஸ் இருந்தது படத்துல. ஸோ உன்னோட டேக் அவேஸ் என்ன? எனக்கு இந்த படத்தோட வந்து கோர் பாயிண்டா இருக்கிறது அந்த பொறுமை தான். அது எல்லார்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பொறுமையா. வில்லனருக்கும் வரதராஜன் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த பொறுமை இருக்கும். எல்லாருமே பொறுமையா இருப்பாங்க. எல்லா கேரக்டருமே ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. யாரும் வந்து ஆத்திரத்துல எடுக்க இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 2-3 கேரக்டர் தான் ஆத்திரத்துல பண்ற வேலையா இருப்பாங்க. நம்ம சொன்ன 4 கேரக்டர் சொல்றேன். மீதி அந்த வில்லன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பொறுமையை தாண்டி என்ன பண்ணணும்னு தெரியாம ஆள் இருப்பாங்க. அதெல்லாம் இருப்பாங்க, அது வேற. பட் ஆனா இந்த மெயின் கேரக்டர்ஸ் யோசிக்கிறது பொறுமையா இருந்து எதை வேணா பிளான் பண்றதா இருக்கும். அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தைரியம் இருக்கும். பயப்படுற ஆளா இருக்க மாட்டாங்க. எந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நம்மளாம் வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு ஒரு விஷயம் நடக்குதா, நம்ம என்ன பண்ணாலும் தைரியமா இருங்க. பொறுமையா இருந்தா தைரியமும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு இந்த கேரக்டரை யோசிக்கும் போது நம்ம பொறுமையா தான் தைரியம் வந்துடும். அந்த விஷயத்துல தைரியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அதோட எதுவும் கரெக்டா பண்ணணும். எதுவுமே நம்ம இதுக்கும் பயப்படக்கூடாது. எது பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். அந்த இது இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம், மகாராஜா வந்து எங்க இருந்தாலும் அவர் வந்து பேசும்போது அவரை தலையில அடிச்சிருவாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன் குப்பை தொட்டி இங்க வாடா அப்படின்னு சொல்லுவாரு. தலையில அடிப்பாங்க. நான் தான் இங்க வர சொல்லக்கூடாதுல, நீ போடா அப்படின்னு ஒரு டைலாக்லாம் வரும், சீன்ஸ்லாம் வரும். அப்ப அவர் பொறுமையா இருப்பாரு. அவருக்கு தேவை என்னன்னா அந்த ஆளு தான் தேவை. எனக்கு நீலாம் தேவையில்ல, நீலாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரு. ஸோ பொறுமையா இருப்பாரு. அவர் அந்த பொறுமை தான் அவர் வந்து அதே மாதிரி கொள்றது வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்க மாட்டாரு. ஒரு சவரகத்தை எடுப்பாரு. அந்த வெறியோட எல்லாரையும் வெட்ட ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த தைரியம் வேணும். நம்ம என்ன அடுத்தது நம்ம நடக்க போதே யோசிக்கிற ஆளா இருக்க மாட்டாரு, இவரும் இருப்பாரு. அதுக்கப்புறம் மெயினா டேக் அவே நான் யோசிக்கும் போது எங்க அந்த 2 பேரும் பிரேக் ஆகுதுன்னா, இந்த செல்வத்துக்கும் மகாராஜாக்கும் பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஒரு ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆசை ஒரு லிமிட் ஒண்ணு இருக்கணும். நம்ம எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்கவே கூடாது. அவன் தப்பு பண்ணிட்டான், ஸோ நான் அவனுக்காக நான் என்ன வேணா பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறான். அதுவும் தப்பு தான். விஜய் சேதுபதி அது தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா அது எதுவுமே தப்பு தான். அதே மாதிரி அவன் வாழனுக்காக என்ன வேணா பண்ண நினைக்கிறதும் ஒரு பக்கம் தப்பு தான். ஸோ அவன் கரெக்டான வழியில சூஸ் பண்ணிதான் அது செல்வமும் ஒரு நல்ல அப்பாவா இருந்திருப்பாரு. அந்த நல்ல அப்பாவா எங்க மிஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் வந்து செல்வத்தோட மைனஸ் பாயிண்டா போகுது. பாசத்தாலதான் அவர் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி பாசத்தாலதான் அவர் வந்து வாழ்க்கையே போறாரு. அந்த பாவத்தை கரைக்க தான் அவர் வந்து அவர் பாவத்தையே கழுவணும்னு நினைக்கிற ஆளா இருந்திருக்காரு. அந்த செய்தி சொல்லுவாங்களா, அந்த பாவத்தை நான் செஞ்ச பாவத்தை வந்து எப்படி கழிக்கிறேன்னு நினைக்கிறாரு. அந்த செஞ்ச பாவத்தை கழிக்கிற வந்து அதுக்கு கடவுளே வழி கொடுத்துறாரு. அவர் வந்து மாடியில இருந்து அந்த பொண்ணு பாதை வச்சதுக்கு அப்புறம் மாடியில இருந்து கீழே விடுறாரு. கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த ரத்தம் வந்து ஃபுல்லா வருது. அவருக்கான அந்த புண்ணியம் கிடைச்சதான்னு தெரியல. மத்தவங்கன்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் பொண்ணு இல்லைன்னு நினைக்கும் போது அவர் வந்து ஓகே என்ன வேணா பண்ணலாம், மத்தவங்க பொண்ணு தானே அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்பயும் அப்ப கடைசியா தெரியுது அந்த பாவத்தாலதான் அவர் பொண்ணே அவர் தப்பா நடந்த கழிச்சிருக்காரு. நீ சொன்னதுல என்ன ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலி எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பிளான் பண்ணி பண்ற மாதிரி ஒரு கேரக்டர்ஸா தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இவரு விஜய் சேதுபதி அவரோட காரியம் ஆகணுன்றதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த அளவுக்கு பொறுமையா நடந்துக்கிறாரு அப்படின்றது, இவங்க கிடைக்கிறப்ப எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா நடந்துக்கிறாருன்றதுக்கு 2 கான்ட்ரரி தான், 2 எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்ஸ் காட்டுற மாதிரி இருந்தது. இந்த வெறி பிடிச்ச மாதிரி அவங்களை அடிச்சு வெளுத்து வாங்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல காரியம் ஆகணுங்கிறதுக்காக அவ்வளவு பொறுமையா இருக்காரு. அண்ட் அவருமே பக்கா பிளானிங். வரதராஜன் கேரக்டரா இருக்கட்டும், இல்ல இவருமே திருடிலாம் இன்னும் மாட்டிக்கல எந்த இடத்துலயுமே. ஸோ அவருமே பக்கா பிளானிங். எல்லாமே அப்படிதான் இருந்தது. ரெண்டுமே இன்னொன்னு பிளான் பண்ணி பண்ணுன்றது எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி 2 கேரக்டர்ஸை வச்சு என்ன இது பண்ணோம்னா, மற்றவங்க பொருளுக்கு கண்டிப்பா ஆசைப்படக்கூடாதுன்றது மகாராஜா கேரக்டர் பார்த்து தெரிஞ்சது. அண்ட் எதுவுமே ஒரு எண்டு கிடையாது. இப்ப வந்து அவங்க குழந்தைலாம் செத்து போச்சு, அவங்க ஒய்ஃப் செத்து போயிட்டாங்கன்றப்போ அவர் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சுன்னு கிடைச்சுன்னா இந்த குழந்தைய எடுத்து வளர்த்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி அந்த குழந்தைய சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு சினாரியோ நமக்கு நடந்துருச்சு, எவ்வளவுதான் வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையும் அதோட முடிஞ்சிருக்கும். எதுவுமே எண்டு கிடையாது. இதுக்கு எவ்வளவு நம்ம அனுபவிச்சாலும் அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு தத்துவத்தை காட்டின மாதிரி படமா தான் இருந்தது. இதுதான் எண்டு, இங்கேயோட நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்ல. அண்ட் இந்த கேரக்டருமே கூட பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேட் பண்றதுக்கான கேரக்டர் தான் செல்வம். அவர் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோமா அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு பயப்படுவாரு. நம்ம பொண்டாடிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சா, குழந்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாரு. வெளியே வந்தோமா இவங்களை இந்த மாதிரி ஒரு அழிவை கொடுத்துட்டோமா அவ்வளவுதான், மகாராஜா இதுக்கு மேல இதை பார்த்து நொந்தே சாவான், அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாரு. அண்ட் அந்த பொண்ணுக்கே நம்ம பண்ணிட்டோம்னு நினைச்சு வாழ்க்கையை முடிச்சுப்பாரு, சூசைட் மாதிரி பண்ணிக்கிட்டு மேல இருந்து விழுந்து. ஸோ
அது 2 எக்ஸ்ட்ரீமை காட்டுறதுக்கு தான் அந்த படத்தை எடுத்த மாதிரி இருந்தது. வாழ்க்கை எதை தாண்டியும் ஒண்ணு இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த படத்தை எடுத்த மாதிரி தெரிஞ்சது. அது ஒண்ணு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த தைரியம் தான் நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எதை நோக்கியோ ஒரு தைரியத்துல தான் இயங்கிட்டு இருப்பாங்க. அந்த இவர் வந்து எல்லா போர்ச்சும் பண்ணுவார், லஞ்சம் வாங்குவாரு, ஏதோ ஒரு தைரியத்துல போலீஸா இருந்துட்டு இருப்பாரு. இவரு ஒரு சாதுவான மனுஷன், ஆனா குழந்தைக்கு ஒண்ணு அப்படி ஆயிடுச்சுன்றப்போ அவ்வளவு தைரியமா சட்டத்தை கையில எடுத்து எல்லாரையும் போய் கொள்ளுவாரு, பண்ணுவாரு. சாதா மனுஷனா இருந்தவர். செல்வம் கேரக்டர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே தெரியாம அவ்வளவு தைரியமா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு, கொள்ளை அடிக்கிறதா இருக்கட்டும், கொலை பண்றதா இருக்கட்டும். அதெல்லாம் இன்னொரு கேரக்டர் சிங்கம்புடி கேரக்டர் கூட போலீஸ் இன்ஃபார்மரா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. சோ எல்லா கேரக்டருக்கும் அந்த தைரியங்கிறத ஒண்ணு காட்டியிருப்பாங்க. ஆனா தைரியங்கிறது ஒரு லெவலுக்கு மேல எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றதா இருக்கு. இதெல்லாம் தான் இந்த படத்தோட மெயின் டேக்அவேஸா எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் விட மாட்டான்னா விஜய் சேதுபதியும் இவரும் செல்வம் ஒரே கேரக்டரா இருக்கிறதுக்கும் நிறைய இடத்துல சில விஷயமா இருக்கும். இவரும் கடைசி வரைக்கும் விட மாட்டாருதான். விஜய் சேதுபதி எப்படி விட மாட்டாரோ செல்வமும் விடல. அவர் பொண்ணு வந்து ஜெயில விட்டு வெளில வருவாங்க, அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவர் தேடிதான் இருப்பாரு. அவங்க பொண்ணு அவங்க வந்து அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவாரு. இல்ல எனக்கு தேவையில்லை, பொண்ணு தான் தேவைன்னு சொல்லி அவர் வெளியூருக்கு போயிடுவாரு. வெளியூருக்கு போயிட்டு பொண்ணு தேட ஆரம்பிப்பாரு. பொண்ணு தேட ஆரம்பியும் பொறுமையா தான் இருப்பாரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோடு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவர் தேடிட்டே தான் இருப்பாரு. அவர் வந்து நம்புவாரு. அந்த பொறுமை அப்படி இருக்கும், அதே மாதிரி தேடல் இருக்கு. இவருக்கும் வந்து கண்டுபிடிச்சலாம், எதை வேணா புறத்துக்கலாம்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி. 2 பேருக்குமே ஒரு சேம் தான். அந்த ஒரு லிமிட் பாயிண்ட் தான் அந்த நம்மளோட லைஃப் ஏற்கனவே புரியும். இப்ப நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா, அந்த லிமிட்டை நீ பாண்டிக்கோ, அந்த லிமிட்டை மிஸ் பண்றனா காலி, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஒரு சின்ன கோடு தான். ஆமா, சின்ன கோடு தான் அது. ஒரு மெலிசான கோடு. அது செமையா பண்ணிருப்பாங்க. அதான் இன்னொன்னு என்னோட பிகெஸ்ட் டேக் வேணும்னா பெர்செப்ஷன் தான் இந்த படமே மொத்தமா. இப்போ வந்து அவர் போலீஸோட வரதால அவன் தான் போலீஸை கூட்டு வந்திருப்பான். இவர் ஒரு அசம்ஷன்ல ஒன்னு நினைச்சு மொத்தமே ஒண்ணு பண்றாரு பத்தியா. அது ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கலாம், என்ன வேணா ஆயிருக்கலாம். இதுதான்டா அப்படின்னு ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறதால எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கான படம் தான் இது. இவரே நினைச்சுக்கிட்டாரு நம்ம பேசுறதை இவன் கேட்டிருப்பானோ, இவன் தான் போலீஸை கூட்டு வந்திருப்பானோ, கரெக்டா வந்திருக்கானே. எல்லாத்தையும் பெர்செப்ஷன்லயே நம்ம ஒரு அசம்ஷன்லயே நம்ம ஒரு வாழ்க்கையை ஏற்படுனா எந்தெந்த மாதிரி தப்பான முடிவுகளை எடுப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம். சீரியஸ்லி கேட்டீங்கன்னா ஆமா, அது நல்லா நம்ம ஒரு 4 வகையில யோசிச்சு பார்க்கணும். அண்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரதுக்கு முன்னாடி பேசி தெரிஞ்சுக்கணும் இதுதான் நடந்துதான்னு. அப்படி இல்லாம நம்மளே ஒரு அசம்ஷன்ல ஒரு முடிவு எடுத்து ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசுறோம்னா அது எங்க வேணா எடுத்துட்டு போய் விடும் வாழ்க்கைய. அதுதான் செல்வம் வாழ்க்கை எக்ஸாம்பிள். மேபி இதேதான் விஜய் சேதுபதியும் பண்ணிருப்பாரு. அந்த அந்த இடத்துல பொறுமையா இருந்திருப்பாரு. இவர் வந்து அந்த பையன் வாயில இருந்து வர வரைக்கும் அடிப்பாரு, கொல்ல மாட்டாரு. செகண்ட் வந்து அதே மாதிரி அந்த சிங்கப்புலிய வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து இவன் தான் பேச வச்சுதான் பண்ணிருப்பாரு. இவர் வந்து டக்குனு கொல்ல மாட்டாரு. வந்து இவன் தான் கன்ஃபார்ம் ஆயிட்டானா கேட்டா கொஞ்சம் வரைக்கும் டவுட்டா தான் இருப்பாரு. கன்ஃபார்ம் வரைக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருப்பாரு. அவரா ரிவீல் பண்றாரு, நான் தாண்டா பண்ணேன், நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கன்ஃபார்மே பண்றாரு. நீ இவன் தான் டவுட், அந்த காதுல மச்சிருக்கும், இவன் தான் வந்து கையை காட்டுவாரு. காட்டினதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து எல்லாமே கரெக்ட் தெரிஞ்சாக்கணும். வெயிட் பண்ணு, இது ரிவீல் ஆகட்டும், உண்மையாகட்டும், 100% இவனா தெரியல. ஏன்னா நம்ம எடுக்க பண்ணக்கூடாதுங்கிறதுதான். 2 கேரக்டரும் 2 எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. அவர் மட்டும் அவர் சொல்லியிருந்தா சிங்கப்பூர் சொல்லியிருந்தா மேபி அவர் இறந்துக்கு வராது இல்ல. ஓகே, அதுதான் மெயின் பெர்செப்ஷனா நினைச்சேன். வேற ஏதாவது ஆட் பண்ணி இல்லைன்னா முடிச்சிடலாம். அவ்வளவுதான். மகாராஜாவா இருக்கணுமா செல்வமா இருக்கணுமா பாக்கணும். செல்வத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு எதுவுமே இறக்க தேவையில்ல. எல்லாருமே இறக்குற மாதிரி அவர் பொண்ணே இறந்துருவாரு. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். பெர்செப்ஷன்ஸ் வந்து நம்மள எங்க வேணா எடுத்துட்டு போய் விடும். கிளாரிட்டி தான் மேட்டர். அதுதான் ஜோதி கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க, மகாராஜா கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ கிளாரிட்டி இல்லாம நம்மளே ஒரு அசம்ஷன்ல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எடுத்தா அது பல விபரீதமான எல்லைகளுக்கு எடுத்துட்டு போய் நம்மளை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் மகாராஜாவோட மெயின் கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ with that note we are finishing this episode. We are coming to the end of the Maharaja middle class triangle. இந்த ஷோ எப்படி பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணணும்ன்றதும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் எபிசோடோட உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களுக்கு இருந்து பாய்.